அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஃபேஸ் ரொம்பவே டேன் ஆயிடுதுங்க. அதை டீடேன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க இது. இந்த ஃபேஸ் பேக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இந்த ரெண்டையுமே வந்து நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். இது கூட ஒரு 1/4 பங்கு பீட்ரூட்டை தோலோட தான் எடுத்துருக்குறேங்க. தோலோட எல்லாத்தையும் போட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இதை அரைக்கும் போது வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயிலி ஸ்கின்றதுனால நான் மில்க் ஆட் பண்ணல, தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இதில் சேர்த்திக்கிற உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்குங்க. அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த இட்லி மாவு வரைக்கும் போது நம்ம உப்பு போட்டு கரைப்போம் பார்த்தீங்களா, அப்போ கூட கை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. காரணமே அதில் இருக்கிற உளுந்து தாங்க. எப்பவும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீட்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது அப்ளை பண்ணும்போதே நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் சிக்ஸ்லியில் வந்து நல்லா இப்படி ரோல் பண்ணி தேய்ச்சி விடுங்க. சேர்த்திக்கிற பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நல்லா டீடான் பண்ணுங்கள். டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து குறைக்கும். ஆயிலி ஃபேஸ் இருக்கவங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வருங்க. அதுக்கு வந்து கடலைப்பருப்பு நல்லாவே இதை ரெடியூஸ் பண்ணும். நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து காஞ்சதுக்கப்புறம் இது போல் ஸ்க்ரப் பண்ணி விட்டு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக வந்து ஃபேஸ் வந்து டீடான் ஆயிரும். ஆல்ரெடி பிம்பிள் மார்க் அதிகமாக இருந்ததுங்க, அது நல்லாவே ரெடியூஸ் ஆகுது இது யூஸ் பண்ணுறதுனால. காலேஜில் ஒர்க் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட அந்த பேக்கை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.